ஏங்க ரேஷன்ல வேற பருப்பு போடுறாங்களா? ஆம்பளை கூட வேற கம்மியாக தான். அப்போ வாங்கி வந்துருங்க. வீட்லயே இருக்கிற உனக்கு எவன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்குறது? நம்ம எதிர் வீட்டு கோமதி தான். அவர் வீட்டுக்காரர் கூட போறாருங்க. அவர் கூட சேர்ந்து அப்படியே வாங்கி வந்துருங்க. அவன் ஒரு வெட்டி பையன், அவன் கூட என்ன கம்பேர் பண்றியா? நீ என்ன கழிட்டுற? 1000 ரூபாய் கொடுக்கும்போது மட்டும் காடை தூக்கின்னு ஓடுற. இப்ப மட்டும்னா பருப்பு வாங்கிட மாட்டியா? காலைல நோவுதா உனக்கு? சரிண்ணா, பருப்பு தானே கொடு, வாங்கி வரேன். இந்தா குடி. அவனை ஃபர்ஸ்ட் சிறப்பால் அடிக்கணும். யோ ஆல்பர்ட், சொன்ன உடனே பைய தூக்கின்னு கிளம்பிடுவியா? என்னால பாரு, இப்போ என்ன அனுப்புறா? யோ வாயா, வாக்கப்பட்டான், அப்படியே ஜாலியா போயிட்டு வந்துடலாம். இன்னும் போலையா? ஏய் போறண்டி. எப்ப ஆல்பர்ட்? பாப்பா ராபர்ட், என்னப்பா கால் பண்றேன்னா பண்ணவே இல்ல? எனக்கே இப்பதான் நியூஸ் வந்தது. என்னப்பா, யாருப்பா அது? அவர் நம்ம ரேஷன் கடை கூட்டாளிப்பா. நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதே அவர் தான். என்னப்பா ஆல்பர்ட், இன்னைக்குன்னு பார்த்தா ஆம்பளை ஜனம் இவ்வளவு கூட்டமாக்குது? ஆமா, ஆம்பளை ஜனம் கம்மியாகுது, ஆம்பளை ஜனம் கம்மியாகுதுன்னு அனுப்பிச்சு விட்டுறாளுங்க. இங்க வந்து பார்த்தா ஊர்ல இருக்கிற மொத்த ஆம்பளைங்களும் இங்க தான் இருக்கிறானுங்க.